இங்க தொடும். அப்படி தொடும்போது அந்த குழந்தைகள் என்ன செய்ய ஒன்று ரெண்டு அடம் பிடிக்கும். அப்ப அடம் பிடிக்கும்போது அந்த குழந்தை என்ன செய்யணும், திசையை திருப்பது பெற்றோருடைய கடமை. அப்படி திசையை திருப்பாம அதை அழுகுறதுக்காக வேண்டி மொபைல் போன்ல நெட் ஆன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மை வச்சு கொடுத்துருவாங்க. விளையாட்டு பொம்மை தான், ஆனா அதனால் காலத்தால் அந்த குழந்தைகளுக்கு புற்றுநோய் உண்டாக வாய்ப்பு இருக்குது, கண் பார்வை போக வாய்ப்பு இருக்கு, செவித்திறன்கள் இழக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, வளர வேண்டிய குழந்தை மூல வளர்ச்சியும் அடையாது, உடல் வளர்ச்சியும் அடையாது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். செல்போனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்துகளும் அபாயங்களும் நம் குடும்பங்களில் கூட இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை பாராட்டினாங்க. உமர் வந்தாங்கன்னா, உமர் ஒரு தெருல வந்தா சைத்தான் மறு தெருல ஓடுவாங்கன்னா, ஹலால் ஹராம பேணி வாழ்வது முஸ்லிம் உண்மையில் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வாள் என்றால் அது முகையாவின் வலி என்பதாக சஹாபியை குறிப்பிட்டாங்க. மூசாவுக்கு ஆறுமுக சிறந்த சகோதரத்தன்மைனா எனக்கு அல்லாஹ் அலியை கொடுத்தாங்க. இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எந்த நேரம் பாராட்டிட்டே இருந்தாங்களா? சஹாபாக்கள் வாழ்க்கை முன்னுக்கு வருவதற்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நாம சுத்தமா பாராட்டவே கிடையாது. அவர்கள் எல்லா காலத்தையும் திட்டியே இருக்கிறோம். அப்படி திட்டும்போது என்ன ஆகுது, அது உள்ளத்துல ஆழமா போய் பதியது. இன்னைக்கு நம்ம சுத்தி எத்தனை விஷயங்கள். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு பொள்ளாச்சியில நடந்த அந்த மோசமான ஒரு பாலியல் வன்கொடுமையில 9 வாலிபர்கள் தூக்கு தண்டனைக்கு ஆயுள் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டு காலமொத்த ஜெயில கிடக்கணும். எல்லாருக்கும் வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 20-25 வயசுல வாழ வேண்டிய வயசுல உள்ள கம்பி எங்க வாங்குகிறான். இது எப்ப வந்த பழக்கம், சிறுவராயிருந்து வந்தது. கர்நாடகாவில ஒரு 6 வயசு குழந்தை ஒரு 14 வயசு குழந்தை கத்தியால குத்துறான். என்னன்னு கேட்டா, பப்ஜி கேம்ல நான் விளையாடும் போது அப்படிதான் குத்துறாங்க, அப்படிதான் விளையாடுறாங்க, நான் அப்படிதான் நினைச்சு குத்துறேன், அவன் என்ன ஆனன்னு தெரியல, என்ன ஆனன்னு கேட்கறான். போலீஸ் கூட்டிட்டு போகும்போது அம்மா என்ன போலீஸ் கூட்டிட்டு போறாங்க, என்ன தவறான தவிர தான் என்ன தப்பு பண்ணனே அவனுக்கு தெரியல. இன்னைக்கு சமூகத்துல இது மாதிரி பிள்ளைகிட்ட நிறைய தப்பு உருவாயிருக்கு, ஊடுருவி இருக்கு. இதெல்லாம் முற்றிலுமா தடுக்கணும்னா இதுக்கு தனிய ராணுவம் அமைக்க முடியாது. பெற்றோர்கள் நாம் தான் ராணுவம். கண்ணுல தண்ணி சுண்ணாம்பு நம்ம பாதுகாக்க தவிர்க்கன்னு சொன்னா வருங்காலத்தில் அவர்கள் பைத்தியங்களாக மாறுவார்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைகளை ஒரு கூட்டுக்குள் அடக்கி வைக்காமல், அந்த செல்போன் சிறைக்குள் அவர்கள் சிறைபிடிக்க வைக்காமல், உலகத்தை சுற்றி வரக்கூடிய பறவைகளாக, சுதந்திர பறவைகளாக, உலகத்தை படிக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உருவாக்கணும்னு சொன்னால் செல்போனை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மீட்டெடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா மோசமான அபாயம் தரக்கூடிய அந்த செல்போன்ல இருந்து நம் வீட்டு பிள்ளைகள் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக பாதுகாத்து நல்ல மனிதர்களாக அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.